அது ஒரு கோடைக்கால மதிய நேரம். ரயில் நிலையத்தில் எங்கு பார்த்தாலும் பரபரப்பு நிலவியது. ரயில்களின் விசில்கள், டீ விற்பவர்களின் டீ, சூடான டீ என்ற கூவல்கள் மற்றும் கூட்டத்தின் சலசலப்பு என அனைத்தும் சேர்ந்து ஒரு விசித்திரமான இரைச்சலை உருவாக்கி கொண்டிருந்தன. அந்த இரைச்சலுக்கு நடுவே 5ஆம் எண் பிளாட்பாரத்தில் ஒரு பெண் குனிந்த தோள்களுடனும் வேகமான நடையுடனும் கூட்டத்தை விலக்கி கொண்டு சென்று கொண்டிருந்தாள். அவள் தலையில் ஒரு பெரிய மூட்டை இருந்தது. சிவப்பு நிற குர்த்தியில் வியர்வையில் நனைந்த அவள் முகம் சோர்வையும் விடாமுயற்சியையும் ஒரு சேர காட்டியது. அவள் கையில் பித்தாளையில் ஆன அந்த அடையாள வில்லை மின்னியது. சுமை தூக்கி எண் 108. அவளை யாரும் அடையாளம் காணவில்லை. ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவரின் பார்வை மட்டும் அவள் மீதே நிலைத்திருந்தது. விலை உயர்ந்த ஆடை, மின்னும் காலணிகள், கையில் பிராண்டட் பேக். அவர்தான் தாஸ். கோடிக்கணக்கான சொத்துகளுக்கு அதிபதி, நகரின் பெரிய தொழிலதிபர். ஆனால் இந்த நேரத்தில் அவர் கண்களில் அந்த பெருமிதம் இல்லை. திகைப்பும் அதிர்ச்சியும் மட்டுமே இருந்தன. அவர் கையில் இருந்த காஃபி கப் நழுவி தரையில் விழுந்தது. அவர் பார்வை நிலைத்திருந்த அந்த முகம் வேறு யாருடையதும் அல்ல, ரோஹிணியுடையதுதான். அதே ரோஹிணிதான். ஒருமுறை 7 அடிகள் நடந்து அவளை தன் இளவரசியாக ஏற்றுக்கொண்ட போது அவர் வாக்கு கொடுத்தார். உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். உன் புன்னகைதான் என் மிகப்பெரிய பலம். அவளுடன் சேர்ந்துதான் அவர் கனவுகளால் நிறைந்த ஒரு சிறிய அழகான உலகத்தை படைத்திருந்தார். ஆனால் இன்று அதே ரோஹிணி நெரிசல் மிகுந்த பிளாட்பாரத்தில் சுமை தூக்கி எண் 108 சுமைகளை தூக்கி கொண்டிருந்தாள். தாஸின் மூச்சு ஒரு கணம் நின்றது போன்றிருந்தது. சுற்றியிருந்த சத்தங்கள் அனைத்தும் மறைந்து போயின. அவர் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். அந்த சிவப்பு உடை, நெற்றியில் மின்னும் வியர்வை, குனிந்த உடல். ஆனால் அதே பழைய முகம். சோர்வாக இருந்தாலும் அடையாளம் காண முடியாத அளவுக்கு அவள் மாறிவிடவில்லை. ரோஹிணி. தாஸின் வாய் அந்த பெயரை சொல்லி நடுங்கின. அவர் மெதுவாக முணுமுணுத்தார். ரோஹிணியின் கால்கள் சட்டென்று நின்றன. அவள் மெதுவாக தலையை திருப்பி பார்த்தாள். ஒரு காலத்தில் எவரை தனது உலகம் என்று நினைத்தாலோ அவரே இன்று அவள் முன்னால் நின்று கொண்டிருந்தார். அவர் கண்களில் லேசான ஈரம், முகத்தில் ஒரு இறுக்கம், உள்ளத்தின் ஆழத்திலோ ஒரு பெரும் புயல். காலம் உறைந்து போனது போல தாஸ் அங்கே திகைத்து நின்றார். அவர் கண்களுக்கு முன்னால் பழைய நினைவுகள் நிழலாடின. கல்லூரியில் முதலாக ரோஹிணியை பார்த்த அந்த நாட்கள், மைதானத்தின் ஓரத்தில் காற்றில் பறக்கும் கூந்தல், புத்தகங்கள் நிறைந்த துப்பட்டா, அந்த அப்பாவியான சிரிப்பு. அந்த தருணத்தில் வாழ்க்கையில் தனக்கு எல்லாமே கிடைத்துவிட்டது என்று அவர் உணர்ந்தார். மெல்ல மெல்ல அந்த நட்பு காதலாக மாறியது. டீ கடையில் அமர்ந்து மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருந்தது. ரயில்வே காலனி ஓரத்தில் நடந்து சென்றது. வாழ்க்கையை பற்றிய பெரிய கனவுகளை கண்டது என எல்லாம் நினைவுக்கு வந்தன. தாசன், ஒரு நாள் நான் பெரிய ஆளாவேன் ரோஹிணி. அப்போது உன்னை ஒரு மகாராணி போல பார்த்து கொள்வேன் என்று அவர் அன்று சொன்னார். அதற்கு ரோஹிணி சிரித்து கொண்டே, எனக்கு மகாராணியாக இருக்க வேண்டாம் தாஸ், உன் துணை மட்டும் இருந்தால் போதும் என்றாள். பிறகு அவர்களுக்கு திருமணம் நடந்தது. அது மிகப்பெரிய ஆடம்பரமான திருமணம் இல்லை என்றாலும் அன்பும் உண்மையும் நிறைந்ததாக இருந்தது. திருமணத்தன்று ரோஹிணி உண்மையிலேயே ஒரு இளவரசி போலத்தான் இருந்தாள். நெற்றியில் திலகம், சிவப்பு நிற திருமண ஆடை, கண்களில் எதிர்கால கனவுகளின் ஒளி. 7 சுற்றுகள் சுற்றி வரும்போது தாஸ் அனைவர் முன்னிலையிலும் சத்தியம் செய்தார். காலம் எப்படி மாறினாலும் உன்னை ஒருபோதும் சுமை தூக்க விடமாட்டேன் என்றார். ஆனால் இன்று அதே ரோஹிணி பிளாட்பாரத்தில் அடுத்தவர்களின் சுமையை தூக்கி கொண்டிருந்தாள். விதியின் இவ்வளவு பெரிய அடியை யாராவது பார்த்திருக்க முடியுமா? தாஸின் கண்களில் வெட்கமும் குற்ற உணர்ச்சியும் கோடுகளாக படர்ந்தன. தொண்டையிலிருந்து குரலே வரவில்லை. கைகள் நடுங்கின. அவர் கூட்டத்தை விலக்கி கொண்டு ரோஹிணியை நோக்கி சென்றார். ரோஹிணி என்று மெதுவாக அழைத்தார். அந்த இரைச்சலான கூட்டத்திலும் அந்த அழைப்பு நேரடியாக ரோஹிணியின் இதயத்தை தொட்டது. அவள் ஒரு கணம் தன் நடையை நிறுத்தினாள். பின்னால் திரும்பி பார்த்தாள். ஒரு காலத்தில் தன் வாழ்க்கையை கனவுகளால் அலங்கரித்துவிட்டு பிறகு ஒரே நொடியில் அவளை தனியே தவிக்கிவிட்டு சென்ற அதே மனிதர்தான் தன் முன்னால் நிற்கிறார் என்பதை கண்டாள். அவள் கண்களில் பல ஆண்டுகால வலி கண்ணீராக பெருகியது. அவள் வாயிலிருந்து ஒரே ஒரு சொல் மட்டும் வந்தது, நீங்களா? அந்த நீங்கள் என்ற ஒரு சொல் அவர்களுக்கு இடையே இருந்த பல ஆண்டுகால இடைவெளியை காட்டியது. தாஸின் இதயத்தில் பழைய நினைவுகள் வெள்ளமென பாய்ந்தன.
அந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள், ரோகிணியின் சிரிப்பு, அவர்களின் சிறிய வீடு, சமையலறையில் அமர்ந்து ஒன்றாக சாப்பிட்ட பரோட்டாக்கள், அதே சமயம் அவளை தனியே விட்டு சென்ற அந்த தருணமும் அவர் நினைவுக்கு வந்தது. கூட்டம் இன்னும் ஓடிக்கொண்டேதான் இருந்தது. ரயில்கள் வந்து கொண்டிருந்தன. ஆனால் 5ஆம் எண் பிளாட்பாரத்தில் அந்த 2 ஆன்மாக்களும் காலவெளியில் உறைந்து நின்றனர். ஒரு காலத்தில் மணப்பெண்ணாக இருந்து இன்று சுமை தூக்கியாக மாறிய ஒருத்தி, ஒரு காலத்தில் துணையாக இருந்து இன்று கோடீஸ்வரனாக மாறிய ஒருவன். ஆயினும் அவர் உள்ளுக்குள் முற்றிலும் வெறுமையாக இருந்தார். கதை இப்போது நம்மை பல ஆண்டுகள் பின்னோக்கி அழைத்து செல்கிறது. ரோகிணியும் தாஸும் முதலில் சந்தித்த அந்த காலத்திற்கு. கல்லூரியில் ஒரு குளிர்கால மதிய நேரம். மைதானத்தின் ஒரு மூலையில் ரோகிணி தன் நண்பர்களுடன் அமர்ந்திருந்தாள். அவளுடைய சிரிப்பில் யாரையும் கட்டி போடும் ஒரு அப்பாவித்தனம் இருந்தது. கூந்தல் காற்றில் பறந்து கொண்டிருந்தது. மடியில் புத்தகங்கள், கண்களில் கனவுகளின் ஒளி. சரியாக அதே நேரத்தில் தாஸ் தனது சைக்கிளில் கல்லூரிக்கு வந்தார். அவர் பார்வை அவள் மீது விழுந்த அந்த நொடி அவர் இதயத்தில் உறைந்து போனது. யார் இந்த பெண் என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டார். அவர் இதயம் லேசாக துடித்தது. வாழ்க்கையில் மிக அரிதாகவே நிகழும் ஒரு துடிப்பு அது. நாட்கள் கடந்தன. ஒவ்வொரு நாளும் தாஸின் கண்கள் கல்லூரியின் மூலை முடுக்குகளில் அவளையே தேடின. நூலகம், கேண்டீன், மைதானத்தின் ஓரம் என ரோகிணி எங்கெல்லாம் இருக்கிறாளோ அங்கெல்லாம் தாஸின் உலகம் சதம்பித்தது. மெல்ல மெல்ல அந்த பார்வைகள் புன்னகையாக மாறின. ஒரு நாள் கேண்டீனில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு ரோகிணி மேசைக்கு அருகே சென்று, உன் பெயர் ரோகிணிதானே என்று கேட்டார். ரோகிணி சிரித்து கொண்டே, ஆமாம், ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள். ஒருவேளை பெயர் அவ்வளவு அழகாக இருப்பதால் நினைவில் தங்கியிட்டதோ என்னவோ என்று தாஸும் கூறினார். அவர் பார்வையை தாழ்த்தி கொள்ள இருவருமே சிரித்தனர். அங்கிருந்துதான் அந்த பயணம் தொடங்கியது. நட்பிலிருந்து காதலுக்கு. கல்லூரி முடிந்ததும் இருவரும் அடிக்கடி நகரின் பழமையான தெருக்களில் சுற்றி திரிய செல்வார்கள். ரயில்வே காலனிக்கு அருகில் அமர்ந்து டீ குடிப்பது, கங்கை கால்வாய் ஓரத்தில் உலா வருவது, மாலையில் மணிக்கணக்காக பேசுவது என அனைத்தும் அவர்களின் உலகின் ஒரு அங்கமாகின. ஒரு நாள் தாஸ் சொன்னார், ரோகிணி, ஒரு நாள் நான் பெரிய ஆளாவேன், சொந்தமாக தொழில் செய்வேன், கார்கள் இருக்கும், பெரிய பங்களா இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அந்த எல்லாவற்றிலும் உனக்குத்தான் மிக முக்கியமான இடம் இருக்கும். நீ என் வாழ்வின் அரசியாக இருப்பாய் என்றார். ரோகிணி புன்னகையுடன் கூறினாள், எனக்கு உன்னுடைய செல்வத்தின் மேல் நம்பிக்கை இல்லை தாஸ், உன்னுடைய துணையின் மீதுதான் நம்பிக்கை இருக்கிறது. உன்னுடன் நான் உடைந்த கட்டிலில் கூட கிடக்க தயார். நீ மட்டும் என்னை பிரியாமல் இருந்தால் போதும் என்றாள். அந்த தருணம் அவர்களின் காதலுக்கு அஸ்திவாரமாக அமைந்தது. பல ஆண்டுகால நட்பிற்கு பிறகு இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தனர். குடும்பத்தினர் தரப்பில் சில எதிர்ப்புகள் கிளம்பின. பையன் இன்னும் வாழ்க்கையில் செட்டில் ஆகவில்லை, பெண் கஷ்டப்படுவாள் என்றார்கள். ஆனால் இருவரின் உறுதியும் அசைக்க முடியாததாக இருந்தது. ஒரு சாதாரண வீட்டில் எளிய அலங்காரங்களுக்கு மத்தியில் அவர்கள் 7 அடிகள் எடுத்து வைத்து திருமணம் செய்தனர். அன்று திருமண சிவப்பு உடையில் ரோகிணி உண்மையிலேயே ஒரு இளவரசி போல தெரிந்தாள். தாஸ் அனைவர் முன்னிலையிலும் வாக்குறுதி அளித்தார், நேரம் எப்படி வந்தாலும் உன்னை ஒருபோதும் துக்கத்தில் ஆழ்த்த மாட்டேன் என்று. இருவரும் ஒரு சிறிய வீட்டில் தங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்கினார்கள். அந்த வீடு சிறியதாக இருந்தாலும் அதில் அன்புக்கும் சிரிப்புக்கும் குறைவே இருக்கவில்லை. காலையில் ரோகிணி சமையலறையில் தேநீர் தயாரிப்பாள். தாஸ் அவளுடன் அமர்ந்து செய்தித்தாள் வாசிப்பார். மாலையில் இருவரும் வீட்டின் மொட்டை மாடியில் அமர்ந்து பேசுவார்கள். சில நேரங்களில் எதிர்கால கனவுகள், சில நேரங்களில் கடந்த கால நகைச்சுவைகள் என நாட்கள் நகர்ந்தன. மெல்ல மெல்ல காலம் மாறியது. தாஸின் தொழில் வேகம் எடுத்தது. நகரில் அவர் தனது போக்குவரத்து தொழிலை தொடங்கினார். சில ஆண்டுகளிலேயே அது விரிவடைந்தது. பணம் வர ஆரம்பித்தது. கார்கள் அணிவகுத்தன. ஊழியர்கள் அதிகரித்தனர். மெல்ல மெல்ல அவருடைய வாழ்க்கை ஜொலிக்க தொடங்கியது. ஆனால் அதே ஜொலிப்பில் ஒரு மெல்லிய விரிசல் விழத் தொடங்கியது. அது உறவில் ஏற்பட்ட தூரத்தின் விரிசல். இப்போது தாஸ் நள்ளிரவில் தான் வீட்டிற்கு வருவார். கூட்டங்கள், கோப்புகள், அலைபேசி அழைப்புகள் என அவருடைய முழு நேரமும் வேலையிலேயே மூழ்கியது. ரோகிணி அவருக்காக காத்திருப்பாள். சில நேரங்களில் சமையலறையில் அடுப்பின் அருகில் நின்று கொண்டும், சில நேரங்களில் வாசலுக்கு வெளியே சென்று இப்போது வருவார் என்று பார்த்து கொண்டும் இருப்பாள். தாஸ், கொஞ்ச நேரம் உட்காருங்கள், பேசலாம் என்பாள். ரோகிணி, புரிந்து கொள், தொழில் பெரிதாகி கொண்டிருக்கிறது.
இன்னும் கொஞ்சம் காலம் கொடு, எல்லாம் சரியாகிவிடும் என்பார் அவர். அந்த கொஞ்ச காலம் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறின. ரோகிணியின் முகத்தில் இருந்த பொலிவு மெல்ல மறைய தொடங்கியது. அவள் இப்போது சமையலறையில் சிரிப்பதில்லை. மாலையில் மொட்டை மாடியில் தனியாக நின்று வானத்தை பார்த்து கொண்டிருப்பாள், ஏதோ ஒரு பதிலை தேடுவது போல. ஒரு இரவு அவள் மெதுவாக சொன்னாள், தாஸ், உன்னுடைய கார்களாலோ பணத்தாலோ எனக்கு மகிழ்ச்சி இல்லை. எனக்கு நீதான் வேண்டும். முன்னால் நீ என்னை பார்த்தது போல, என்னுடன் அமர்ந்து பேசியது போல, அதுதான் எனக்கு வேண்டும் என்பாள். தாஸ் சோர்வுடன் சொன்னார், இன்னும் கொஞ்சம் காலம் காத்திரு ரோகிணி, நான் இன்னும் பெரிய ஆளானதும் உனக்கு எல்லா சந்தோஷங்களையும் தருவேன் என்றான். ரோகிணியின் கண்கள் கலங்கின. உன் துணை இல்லாமல் இந்த சந்தோஷத்திற்கு எந்த அர்த்தமும் இல்லை தாஸ். புகார்கள் மெல்ல அதிகரிக்க தொடங்கின. ஒரு நாள் வாக்குவாதம் எல்லை மீறியது. ரோகிணி அழுது கொண்டே கேட்டாள், அன்பே இல்லாத போது இந்த செல்வம் எனக்கு என்னத்திற்கு உதவும்? தாஸ் கோபத்தில் வெடித்தார். உனக்கு அவ்வளவு கஷ்டமாக இருந்தால் என் வாழ்க்கையை விட்டு போய்விடு, என்னை தடுத்து கொண்டிருக்காதே என்றார். ரோகிணி கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் அதில் ஒரு உறுதியும் இருந்தது. அவள் எதையும் பேசாமல் தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள். சில மாதங்களில் வழக்கு நீதிமன்றத்தை எட்டியது. இருவரும் அந்நியர்களைப் போல எதிரெதிரே அமர்ந்திருந்தார்கள். நீதிபதி கடைசி முறையாக கேட்டார், நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ முடியாதா? இருவரும் மௌனமாக இருந்தனர். அந்த மௌனமே அவர்களின் உறவின் முடிவாக அமைந்தது. விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்தானது. ரோகிணியின் வாழ்க்கை ஒரு கணத்தில் மாறி போனது. சில மாதங்களிலேயே அவளுடைய பெற்றோரின் துணையும் பிரிந்து சென்றது. உறவினர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டனர். பாதியில் நின்ற படிப்பு, வேலை இல்லை, துணையாக யாரும் இல்லை. வயிற்றை வளர்ப்பதற்காக அவள் ஒருபோதும் நினைத்து பார்த்திராத பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. அதுதான் சுமை தூக்கி வேலை. மெல்ல மெல்ல பிளாட்பார வாழ்க்கையை அவள் ஏற்றுக்கொண்டாள். சிவப்பு நிற குர்த்தியை அணிந்து 108 என்ற அடையாள வில்லையை குத்தி கொள்வது அவளது அன்றாட வாழ்க்கையின் அங்கமானது. தலையில் சுமை தூக்குவது இப்போது அவளது கட்டாயமல்ல, அவளது உலகமாகவே மாறி போனது. இப்போது பல ஆண்டுகளுக்கு பிறகு அதே ரோகிணி பிளாட்பாரத்தில் சுமை தூக்கி கொண்டிருப்பதை தாஸ் பார்த்தார். உன்னை ஒருபோதும் சுமை தூக்க விடமாட்டேன் என்று ஒரு காலத்தில் சொன்ன அதே மனிதன். ரயில் சந்திப்பின் 5ஆம் எண் பிளாட்பாரம். கோடையின் வெக்கையில் காற்றில் புகையும் வியர்வை வாசனையும் கலந்திருந்தது. கூட்டத்தின் இரைச்சல் உச்சத்தில் இருந்தது. யாரோ ரயிலை பிடிக்க ஓடிக்கொண்டிருந்தனர், யாரோ சாமான்களை இழுத்து சென்றனர், யாரோ டீ விற்பவர்களின் சத்தத்தில் மூழ்கி இருந்தனர். ஆனால் இந்த இரைச்சலுக்கு நடுவே காலம் உறைந்து போன ஒரு தருணம் வந்தது. தாஸ் கூட்டத்தை விலக்கி கொண்டு ரோகிணியை நோக்கி அடியெடுத்து வைத்தார். இதயம் பலமாக துடித்தது, கைகள் நடுங்கின. அவர் என்ன பேசுவார், எப்படி பேசுவார் என்று அவருக்கே தெரியவில்லை. உடைந்த ஒன்றை மீண்டும் இணைக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவர் நெஞ்சில் இருந்தது. ரோகிணி என்று அவர் மெதுவாக அழைத்தார். ரோகிணி தலையை திருப்பி பார்த்தாள். அவள் கண்களில் சோர்வும் பல ஆண்டுகால வலியும் கலந்திருந்தது. நெற்றியில் வியர்வை, தோளில் சுமை, முகத்தில் ஒரு விதமான இறுகிய தன்மை. ஆனால் உள்ளுக்குள் அவள் அதே ரோகிணிதான். ஒரு காலத்தில் சிரித்துக்கொண்டே அவர் கண்களை பார்த்த அதே பெண். நீங்களா? அவள் வாயிலிருந்து இந்த வார்த்தை மட்டுமே வந்தது. தாஸின் கண்களில் நீர் திரண்டது. அவர் மிக அருகில் சென்று, ரோகிணி, ஒரு முறை என் பேச்சை கேள், ஒரே ஒரு முறை மட்டும் என்றார். ரோகிணி தன் தோள்களை உதறிக்கொண்டே, பேச்சுக்கள் இனி வீண் தாஸ். இதயத்தை உடைத்த போது இது நினைவுக்கு வரவில்லையா? இப்போது திடீரென்று இங்கே வந்து உணர்ச்சி வசப்படுவதால் எதுவும் மாறிவிடாது என்றாள். தாஸ் அவள் முன்னால் கைகளை கூப்பி நின்றார். என்னை மன்னித்து விடு ரோகிணி, நான் தவறு செய்து விட்டேன், மிகப்பெரிய தவறு. உனக்கு என் உதவி தேவைப்பட்ட போது நான் உன்னுடன் இருக்கவில்லை. இன்று உன்னை இந்த நிலையில் பார்க்கும்போது எனக்கு என் மீதே வெட்கமாக இருக்கிறது. நான் கோடீஸ்வரனாக இருந்தாலும் உள்ளுக்குள் முற்றிலும் வெறுமையாக இருக்கிறேன். நீ இல்லாமல் எல்லாம் வீண் என்றார். ரோகிணி முகத்தில் லேசான கடுமை தெரிந்தது. இனி இதை கேட்கும் தெம்பு எனக்கு இல்லை தாஸ். நான் என் கண்ணீரை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கை இப்போது இந்த பிளாட்பாரத்தையும் இந்த அடையாள வில்லையையும் சுற்றியே இருக்கிறது. நீ உன் உலகத்திற்கு திரும்பி போ, என்னை என் உலகத்திலேயே இருக்கவிடு என்றாள். தாஸ் உறுதியான குரலில் சொன்னார், உன் உலகம் இதுதான் என்றால் நானும் இதிலேயே வாழ கற்றுக்கொள்வேன். உன்னிடம் வருவதற்கு நான் இந்த பிளாட்பாரத்தின் தூசியில் நிற்க வேண்டும் என்றாலும் நிற்பேன் என்றார். ரோகிணி திகைத்து போனாள். நீயா? ஏசி பங்களாக்களில் வாழ்பவன்
வேலைக்காரர்கள் இல்லாமல் ஒரு கப் தண்ணீர் கூட எடுத்து குடிக்காதவன் நீ என் குடிசை வாழ்க்கையை வாழப் போகிறாயா? ஆமாம் என்றார் தாஸ். அவர் குரல் நடுங்கியது. ஆனால் வார்த்தைகளில் உண்மை இருந்தது. இதுதான் உன் உலகம் என்றால் என்னை நான் இதற்கேற்ப மாற்றிக்கொள்வேன். உன் வழியை நானும் உணர எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. ரோகிணியின் உணர்ச்சிகளின் புயல் வீச தொடங்கியது. கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது. ஆனால் அவள் தன்னை சமாளித்துக் கொண்டாள். சரிதாஸ் என்று மெதுவான தன்மையான குரலில் சொன்னாள். உன் எண்ணம் உண்மையானது என்றால் இன்று இரவு என் குடிசை கதவு உனக்காக திறந்திருக்கும். அங்கே உனக்கு மெத்தையோ ஏசியோ வேலைக்காரர்களோ இருக்க மாட்டார்கள். வெறும் மண் தரையும் உடைந்த கூரையும் வறுமையும் தான் இருக்கும். எத்தனை நாள் தாக்கு பிடிக்கிறாய் என்று பார்க்கிறேன் என்றாள். தாஸ் ஒரு கணம் கூட யோசிக்காமல் சொன்னார், நான் இன்றே வருவேன். நீ என்னை மன்னிக்கும் வரை அங்கேயே இருப்பேன் என்றார். அருகில் நின்று கொண்டிருந்த சிலர் இதை கேட்டு பிளாட்பாரத்தில் பரபரப்பானார்கள். அடடே, கோடீஸ்வரர் தன் மனைவியின் குடிசையில் தங்கப் போகிறாரா? காதலுக்காக மனிதன் எப்படி மாறிவிட்டான் பாருங்கள் என மக்கள் முணுமுணுத்தனர். ரோகிணி அதற்கு மேல் ஏதும் பேசாமல் கூட்டத்தில் மறைந்தாள். தலையில் சுமையை தூக்கி கொண்டு அடுத்த பயணியை நோக்கி சென்றாள். தாஸ் அங்கேயே நின்று அவள் செல்வதை பார்த்து கொண்டிருந்தார், தன் கடந்த காலத்தை பார்ப்பது போல. இரவு வந்தது. தெருக்களில் மங்கலான மஞ்சள் ஒளி மின்னி மறைந்தது. ரோகிணி களைப்புடன் பிளாட்பாரத்தில் இருந்து தன் குடிசையை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள். மண் பாதை, மண் சுவர்கள், ஓட்டை விழுந்த கூரைகள், இதுதான் அவளது உலகம். இப்போது அவள் மனதிற்குள் புயல் வீசி கொண்டிருந்தது. உண்மையிலேயே தாஸ் வருவாரா, அல்லது கூட்டத்தின் முன்னால் உணர்ச்சி வசப்பட்டு சொன்ன வெறும் வார்த்தைகளா இவை? அவள் தன் குடிசை வாசலை அடைந்தாள். வாசலில் தொங்கிய திரையை விலக்க போன போது பின்னால் யாரோ வரும் காலடி சத்தம் கேட்டது. அவள் திரும்பி பார்த்தால் அங்கே தாஸ் நின்று கொண்டிருந்தார். ஆனால் இந்த முறை அவரிடம் அந்த விலையுயர்ந்த ஆடையோ அல்லது பிராண்டட் பேக்கோ இல்லை. அவர் தோளில் ஒரு சாதாரண பை தொங்கிக் கொண்டிருந்தது. அதிலிருந்து வழியில் வாங்கிய சில காய்கறிகள் எட்டி பார்த்தன. உண்மையிலேயே வந்து விட்டீர்களா என ரோகிணி ஆச்சரியத்துடன் கேட்டாள். தாஸ் மெல்லிய புன்னகையுடன் சொன்னார், ஆமாம் ரோகிணி, கதவு திறந்திருக்கும் என்று சொன்னாய், அதனால் நான் வந்துவிட்டேன் என்றார். ரோகிணி சில நொடிகள் மௌனமாக இருந்தாள். பிறகு திரையை விலக்கி உள்ளே செல்ல அவள் சைகை செய்தாள். குடிசைக்குள் ஒரே ஒரு பழைய கயிற்று கட்டில், மூலையில் ஒரு மண் அடுப்பு மற்றும் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு சிவப்பு நிற விளக்கு மட்டுமே இருந்தன. கூரையின் மூங்கில் குச்சிகளில் மலையில் நீர் கசிந்ததற்கான அடையாளங்கள் தெளிவாக தெரிந்தன. தாஸ் சுற்றிலும் பார்த்தார். அவர் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. கடவுளே, என்னால் நீ இந்த நிலையில் வாழ வேண்டியிருந்தது. நானோ அரண்மனையில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தேன் என்றார். ரோகிணி கடினமான குரலில் சொன்னால், இதுதான் என் உலகம் தாஸ். நீ இருக்க விரும்பினால் இந்த சூழ்நிலைகளோடு தான் இருக்க வேண்டும் என்றார். தாஸ் தயக்கமின்றி பதிலளித்தார், இதைத்தான் நான் விரும்புகிறேன். உன்னுடன் இருக்க வேண்டும். வறுமையோ அல்லது சவால்களோ எதுவாக இருந்தாலும் சரி. அவர் கட்டிலில் இருந்த பழைய விரிப்பை எடுத்து அங்கேயே அமர்ந்தார். இரவு ஆழமானது. வெளியே நாய்கள் குரைக்கும் சத்தம் மற்றும் தூரத்தில் கேட்கும் ரயிலின் விசில் சத்தம் குடிசைக்குள் அமைதியை நிரப்பின. திடீரென்று தாஸ் அடுப்பை பார்த்துவிட்டு, ரோகிணி, நீ சாப்பிட்டாயா என்று கேட்டார். 2 ரொட்டிகள் மிச்சம் உள்ளன, நான் சாப்பிட்டுக் கொள்வேன் என்று அவள் அலட்சியமாக சொன்னாள். தாஸ் எழுந்து விறகுகளை பற்ற வைத்து காய்கறிகளை நறுக்க தொடங்கினார். ரோகிணி ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தாள். நீ சமைக்கப் போகிறாயா என்றாள். ஏன் கூடாது என்று தாஸ் புன்னகைத்தார். திருமணத்திற்கு பிறகு நாம் ஒரு சிறிய வீட்டில் இருந்தபோது உன்னுடன் சேர்ந்து நான் தேநீர் தயாரித்தது இல்லையா? இன்றும் அதை தான் செய்கிறேன். மண் அடுப்பிலிருந்து கிளம்பிய மனம் குடிசை முழுவதும் பரவியது. தாஸ் தட்டில் ரொட்டிகளை வைத்து ரோகிணியிடம் கொடுத்து சொன்னார், பார், ரொட்டிகள் கோணல் மாணலாக இருக்கின்றன. ஆனால் இதில் என் மனமும் என் பிராய சித்தமும் கலந்திருக்கின்றன என்றார். ரோகிணியின் இதயம் அதிர்ந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு தனக்காக ஒருவர் இவ்வளவு இறங்கி வருவதை அவள் கண்டாள். அவளது இறுக்கமான முகத்தின் பின்னால் எங்கோ ஈரம் மின்ன தொடங்கியது. காலையின் முதல் கதிர்கள் குடிசையின் உடைந்த கூரை வழியாக உள்ளே வந்தன. மண் சுவர்களில் இளம் வெயிலின் கோடுகள் விழுந்தன. ரோகிணி கண் விழித்த போது ஒரு இனம் புரியாத அமைதியை உணர்ந்தாள். பல ஆண்டுகளுக்கு பிறகு யாரோ ஒருவன் அவளது தனிமையில் ஒரு மெல்லிய கதகதப்பை நிரப்பியது போல இருந்தது. அவள் கட்டிலில் இருந்து எழுந்து வெளியே பார்த்தாள். தாஸ் குடிசைக்கு வெளியே அமர்ந்திருந்தார். அவர் நெற்றியில் வியர்வை இருந்தது. ஆனால் முகத்திலோ ஒரு விசித்திரமான நிம்மதி. அருகில் மண்ணடுப்பில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது.
பழைய பாத்திரத்தில் பால் கொதித்து கொண்டிருந்தது. தவா மீது ரொட்டிகள் வெந்து கொண்டிருந்தன. இஞ்சி மற்றும் தேயிலையின் மனம் முற்றம் முழுவதும் பரவியது. ரோகிணி சில நொடிகள் மௌனமாக அவரை பார்த்தாள். தாஸ், இதெல்லாம் நீயா என்று அவள் ஆச்சரியத்துடன் கேட்டாள். தாஸ் புன்னகைத்தார். விறகு குச்சியை நகர்த்தி கொண்டே சொன்னார், உன் சுமையை சற்று குறைக்கலாம் என்று நினைத்தேன். இத்தனை ஆண்டுகளாக நான் மாளிகைகளில் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். நீயோ இங்கே ஒவ்வொரு நாளும் நெருப்பிலும் புகையிலும் வெந்து கொண்டிருந்தாய். இன்றுதான் தோன்றுகிறது என் தவறுக்கான விலையை இப்படி சிறுக சிறுகத்தான் கொடுக்க முடியும் என்று. ரோகிணியின் தொண்டை அடைத்தது. கண்கள் கண்ணீரால் ததும்பின. தாஸ் தட்டில் ரொட்டியை வைத்து சொன்னார், பார், ரொட்டிகள் கோணல் மாணலாக இருக்கின்றன. தேநீரில் சர்க்கரையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், ஆனால் இதில் என் இதயம் இருக்கிறது. ரோகிணி தட்டை வாங்கினாள். நடுக்கத்துடன் ரொட்டியை பிட்டு முதல் துண்டை வாயில் வைத்தபோது அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அவள் ஏதோ சொல்ல விரும்பினாள், ஆனால் வார்த்தைகள் வெளிவரவில்லை. தாஸ் அவள் அருகில் அமர்ந்து கொண்டு மெதுவாக சொன்னார், ரோகிணி, இப்போது எனக்கு எந்த பணமும் புகழும் எதற்கும் சமமில்லை. உன்னை தனியே தவிக்க விட்டதுதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறு. இன்று நீ என்னை மன்னித்து விட்டால் என் மீதமுள்ள காலத்தை உன்னுடன் இதே குடிசையில் கூட கழிப்பேன் என்றார். ரோகிணி சில நொடிகள் மௌனமாக இருந்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள், உனக்கு தெரியுமா தாஸ், பணக்காரர்கள் பெரும்பாலும் உணர்ச்சி வசப்படும் நேரங்களில் பெரிய பெரிய வாக்குறுதிகளை கொடுத்து விடுவார்கள். ஆனால் உண்மை என்ன என்பதை காலம்தான் சொல்லும். நான் உன் வார்த்தைகளை நம்ப மாட்டேன், உன் செயல்களை வைத்துதான் நம்புவேன் என்றாள். அப்படியே பார் என்று தாஸ் உறுதியாக சொன்னார். நான் இனி எதையும் சொல்லி காட்ட மாட்டேன், செய்தே காட்டுவேன் என்றார் தாஸ். நாட்கள் நகரத் தொடங்கின. மெல்ல மெல்ல அந்த குடிசை வாழ்க்கையில் தாஸின் துணையும் கலந்தது. பங்களாக்களில் ஏசி இல்லாமல் ஒரு இரவு கூட கழிக்காதவர் இப்போது மண் தரையில் ரோகிணியுடன் கயிற்று கட்டிலில் படுத்தார். கடும் கோடை மதியங்களில் மின்விசிறி இல்லாமலும் குளிர்காலத்தில் கிழிந்த போர்வையில் அவளுடன் அமர்ந்தும் காலத்தை கழித்தார். வேலைக்காரர்கள் கையால் தண்ணீர் குடித்தவர் இப்போது தினமும் காலையில் கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து வருகிறார். விறகு வெட்டுகிறார். ரோகிணியுடன் சேர்ந்து சமைக்கிறார். அக்கம் பக்கத்தினர் முதலில் கேலி பேசினார்கள், சிரித்தார்கள். பார், கோடீஸ்வரர் குடிசையில் வாழ்கிறார் என்றார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த கேலி பேச்சுக்களுக்கு பதிலாக ஒரு விசித்திரமான மரியாதை பிறந்தது. பார்த்தீர்களா காதலின் வலிமையை? மனிதனை எவ்வளவு மாற்றிவிட்டது. செல்வத்தை தேடி சென்றவன் இன்று எளிமையில் நிம்மதியை கண்டு கொண்டான் என்று மக்கள் முணுமுணுத்தனர். ஒரு மாலை நேரம் ரோகிணி அடுப்பின் அருகில் அமர்ந்து விறகுகளை பற்ற வைத்துக் கொண்டிருந்தாள். தாஸ் முற்றத்தில் மண்ணை பெருக்கி கொண்டிருந்தார். காற்றில் புகையும் மறையும் சூரியனின் ஆரஞ்சு நிற கதிர்களும் கலந்திருந்தன. ரோகிணி மெதுவாக ஏதோ சொன்னாள். சில வாரங்களிலேயே ரோகிணியும் தாஸும் மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினர். ரோகிணி மீண்டும் தாஸுடன் அவன் வீட்டுக்கு சென்றாள். முன்பு வெறிச்சோடியும் குளிர்ச்சியாகவும் இருந்த அந்த பங்களா இப்போது ரோகிணியின் சிரிப்பாலும் அவர்களின் அன்பாலும் மீண்டும் ஒளி பெற்றது. சமையல் அறையிலிருந்து வரும் மனம், முற்றத்தில் எதிரொலிக்கும் சிரிப்பு, இருவரும் ஒருவருக்கொருவர் செலவிடும் நேரம் என அனைத்தும் மீண்டும் உயிர் பெற்றன. இப்போதுதான் முதலாளி நிஜமாகவே மகிழ்ச்சியாக தெரிகிறார் என்று வேலைக்காரர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். தாஸ் இப்போது எல்லா இடங்களுக்கும் ரோகிணியை அழைத்து சென்றார். தொழில்முறை கூட்டங்களாக இருந்தாலும் சரி, சமூக விழாக்களாக இருந்தாலும் சரி, அனைவர் முன்னிலையிலும் பெருமையுடன் இவள் என் மனைவி, என் உண்மையான செல்வம் என்று கூறினார். ரோகிணியின் முகம் மீண்டும் அந்த பழைய பொலிவை பெற்றது. முன்பு ஒருமுறை கல்லூரியின் மைதானத்தில் தெரிந்த அதே பொலிவு. ஒரு நாள் தாஸ் அவள் கையை பிடித்து கொண்டு சொன்னார், ரோகிணி, நாம் நிறைய வழிகளை அனுபவித்து விட்டோம். இப்போது கொஞ்சம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய நேரம். வா, எங்கேயாவது பயணம் செல்வோம், ஒரு தேனிலவு போல என்றார். ரோகிணி வெட்கப்பட்டாள். மெல்லிய சிரிப்புடன் தலையை குனிந்து கொண்டாள். சரி தாஸ், நாமும் நம் வாழ்வின் புதிய பயணத்தை தொடங்க வேண்டும் என்றுதான் நானும் விரும்புகிறேன் என்றாள். சில நாட்களுக்கு பிறகு இருவரும் தயாராகி ரயில் நிலையத்திற்கு வந்தனர். அதே பிளாட்பாரம். எங்கே பல ஆண்டுகளுக்கு முன்பு விதி அவர்களின் உறவை உடைத்ததோ அதே இடத்தில்தான் மீண்டும் இணைத்தது. பிளாட்பாரத்தில் அதே கூட்டம், அதே டீ விற்பவர்களின் கூவல்கள், அதே ரயில்களின் விசில்கள். வித்தியாசம் என்னவென்றால், அன்று ரோகிணி சுமை தூக்கி எண் 108 இருந்தாள். இன்று தன் கணவனின் கையை பிடித்தபடி பெருமையுடன் நின்று கொண்டிருந்தாள். ரோகிணி அந்த பிளாட்பாரத்தை பார்த்தபோது அவளுடைய கண்கள் கலங்கின. தாஸ், நினைவிருக்கிறதா? இங்குதான் என் வாழ்வின் மிகப்பெரிய அவமானம் நிகழ்ந்தது. தாஸ் அவள் கையை இன்னும் உறுதியாக பிடித்து கொண்டு சொன்னார்,
ஆமாம், ஆனால் இன்று அதே இடம் நமது மிகப்பெரிய வெற்றியின் சாட்சியாக நிற்கிறது. இனி இந்த பிளாட்பாரம் நமது கடந்த காலம் அல்ல, நமது புதிய இலக்கு. ரயிலின் விசில் சத்தம் கேட்டது. இருவரும் ஒருவருக்கொருவர் கைகோர்த்து ரயில் பெட்டியை நோக்கி நடந்தனர். அந்த கூட்டத்திற்கு நடுவே அவர்கள் இருவர் கண்களிலும் ஒரு விஷயம் மட்டுமே இருந்தது. இனி வழிகள் நிறைந்த பயணம் பின்தங்கிவிட்டது. முன்னால் இருப்பது அன்பு, நம்பிக்கை மற்றும் துணையுடன் கூடிய இலக்கு மட்டுமே. கதையின் இறுதியில் ஒரு கருத்து மட்டும் எதிரொலிக்கிறது. உண்மையான பலம் செல்வத்திலோ அல்லது புகழிலோ இல்லை. உண்மையான பலம் கஷ்ட காலங்களிலும் கையை பிடித்து பிரியாமல் இருப்பதில்தான் இருக்கிறது. அன்பு உண்மையானதாக இருந்தால் ஒரு குடிசையும் அரண்மனையாக மாறும். உடைந்த உறவும் மீண்டும் ஒன்று சேரும். நண்பர்களே, விவாகரத்தான கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் இரண்டாவது வாய்ப்பை அளித்தால் எந்த தவறும் மன்னிக்கப்படலாம் என்று உங்களுக்கும் தோன்றுகிறதா? இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.